ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம் தானே பார்க்குறீங்க. மாமியார் வீட்டில் ஒரு விசிட்டை போட்டுட்டு அங்கே இந்த கோவிலுக்கு போயிட்டு கோவிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. அதுதான் என்னென்ன பண்ணுன்றது தான் ஒன் பை ஒன்னாக வந்து வீடியோவில் வரும். ஸோ கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து. தம்பி அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லி அக்கா கிட்ட முன்னாடியே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் நான் வீடெல்லாம் பூட்டிட்டு வெளியே வந்தால் தம்பி வந்து அக்கா நடந்து கூட்டிகிட்டு போயிருந்தான். தம்பி வந்து என்னை தேடிட்டு இருந்தான் போல். திரும்பி பார்த்துட்டே போனான், பின்னாடி தான் வரேனான்றது. சரி சொல்லிவிட்டு அப்படியே தம்பி நடந்து போகிறது பார்த்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி சொல்லி நான் தூக்கிட்டு அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ்ஸும் ஏறிட்ட பிறகு பார்த்தா அக்கான்னு அப்போ தான் கொடுத்தேன். ஆனால் அக்கா கிட்டே இருக்கவே மாட்டேங்கிறான், அழுதுகிட்டே தான் இருக்கான். சரி சொல்லிட்டு நானுமே தூக்கிட்டு ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி இருக்காது பிறகு செம்ம வாழ்த்தனம் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கூட அமைதியாகவே இருக்க மாட்டேங்கிறான். அவன் அமைதியாக இருக்கிற நேரம்னு பார்த்தா தூங்குற நேரம் மட்டும்தான், மற்றபடி எந்த டைமே அமைதியாகவே இருக்க மாட்டேங்கிறான். ஸோ அந்த கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ள கை விடுறது, வெளியே எட்டி பார்க்குறது இப்படின்னு சேட்டை அதிகமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணுறதுக்காக எங்கள் நாத்தனார் கால் பண்ணி கூப்பிட்டுருந்தேன். அப்புறம் எங்கள் நாத்தனாரும் வந்துட்டாங்க. வந்து பிக்கப் பண்ணி மாமியார் வீட்டில் போய் ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ண பிறகு பாட்டிக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு விளையாடிட்டு இருந்தோம். அப்போ இந்த ஃபோட்டோவை என் பையன் பார்த்து முத்தம் கொடுத்துட்டு இருந்தான். அவங்க அப்பாவுக்கும் எனக்கும் மாற்றி யாருன்னு கேட்டு விளையாடிட்டு இருந்தாங்க எல்லாரும். சரி சொல்லிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் 2 hours டைம் நம்மளுக்கு இருந்தது கோயில் போகிறதுக்கு முன்னாடி. தம்பி தூங்க போட்டுட்டு அப்புறம் எல்லாம் நாத்தனார்லாம் வந்துட்ட பிறகு தம்பி ரெடி பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். போகிற வழியில் செம்ம டிராஃபிக்ங்க. நாங்கள் இது எப்போ போனோம் பார்த்தீங்கன்னா December 30 போனோம். சரி 1ஆம் தேதி போக முடியுமோ முடியாதோ, சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ போயிட்டு எந்த கோயில் பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்க அந்தோனியர் கோயில் தான். செம்ம மன நிம்மதியாக இருக்குங்க அந்த கோயிலுக்கு, நீங்கள் போய் பாருங்கள். பட் இந்த டைமில் வந்து நம்ம அந்த அளவுக்கு கும்பிட முடியல, ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஸோ அதில் போயிட்டு டக்குன்னு கும்பிட்டுட்டு வர மாதிரி தான் இருந்தது. நாங்கள் எப்போவுமே போனால் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்ட பிறகு தான் நாங்கள் வருவோமே வெளியே. ஆனால் அன்றைக்கி வந்து எங்களால் ரிலாக்ஸும் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. போய் டக்குன்னு கும்பிட்டு வர மாதிரி இருந்தது. அந்த டே எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரியே இல்லை. சரி ஏதோ போயிட்டோம், என்ன பண்ணுறதுன்ட்டு கும்பிட்டுட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஆனால் எல்லோரும் நல்லா தான் இருந்தது. நாங்கள் ரஷ்ஷில் வந்து நம்மளால் கும்பிட முடியல. ஸோ அதனால் எனக்கு அப்படி ஃபீல் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே இங்கே உள்ளே இருக்க ஒரு சிலையும் அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த கோயிலுக்கு. நீங்கள் வேணால் பாரிஸில் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஜனம். நம்மளால் ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியாது. நீங்கள் அப்படி போகணுன்னு நினச்சிங்கன்னா யாராவது டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் போகாதீங்க. மிச்ச நாளில் எப்போ வேணால் போங்க, ஃப்ரீயாக இருக்கும். டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் வந்து செம்ம ரஷ்ஷாக இருக்கும், நிறைய பேர் வருவாங்க இந்த கோயிலுக்கு. ஸோ அதான் ஏசப்போட சிலையை பார்த்தோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துடும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே போயாச்சு. இந்த மாதாம்மா சிலையும் ஏசப்பா சிலையும் ஒன்று தனியாக இருக்கும். இதுவுமே சூப்பராக இருக்கும். அதையுமே நம்ம லைனில் நின்று பார்த்துட்டே போயிடலாம் சொல்லி லைனில் நின்று பார்த்துட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம்.